ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கெட் இட் ரெஜிஸ்டர்டு. சிந்து பைரவி மெலோடி மிக்ஸ், அதுக்கான லோகோ கூட ரெடி. அந்த நேம் மேம் கொடுத்த நேம் மெலடி மிக்ஸ். எனக்கே தெரியாது. போஸ்டர் மேம் கிட்ட மேம் ஃபோட்டோ கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க. போயிட்டு அவங்க போஸ்டர் இது பண்ணி எனக்கு வரப்போ ஜஸ்ட் பிகம் சர்ப்ரைஸ். இல்லை அதான் இவங்க தான் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. நியாயப்படி எனக்கு சர்ப்ரைஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கீதா அம்மான்ற இன்னொரு அம்மா டெல்லியில் இருக்காங்க, அவங்க தான் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வர்றதுக்குள்ளே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு தான் என்னால் சர்ப்ரைஸ் இருந்தது. ஏன்னா அந்த போஸ்டர் கரெக்ஷன் உருப்பட நான் தான் பண்ணேன். கடைசியாக அந்த என்னுடைய பேர் கரெக்ஷன் உருப்பட, இந்த ஃபாண்ட் சைஸ் உருப்பட ஒரு நியாய தர்மம் வேணாமா? ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்களுக்கு பெருசாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெண்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஏஜில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கீங்க. நம்மளால் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நிறைய சவால்கள் வரும். உங்களுக்கு சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிடையாது சமுதாயத்தில். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு வாங்க, அது கிடையாது. வீட்டில் முக்கால்வாசி ஆண் வாய மூடிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் ஏதோ பெண் சுதந்திரம் வேணும் வேணும்னு நம்ம தான் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் ஆண் வாயை திறந்துட்டாங்கன்னா பூரிக்கட்டை பிஞ்சிடும். இதுதான் நிலைமை. பெண்கள் முன்னாடி வரணும் அப்படின்னா விழிப்புணர்வு பெண்களுக்கு தான் வேணும். சக பெண்களுக்கு உதவுங்க. இப்போ ஒரு குழு இருக்கும், நீங்களாம் இருக்கீங்க, குயின் பீஸ் அப்படின்ட்டு டிஎஸ்எல் டாக்டர் ஷிபா லூர்தாஸ் என் பேரில் ஒரு குழு தனியாக இயங்கிட்டு இருக்குது. அது நிறையா இதுக்கு குழுக்கள் வச்சுருப்போம். அந்த குழுவில் பெண்கள் மட்டுமே இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, லேபர் பெண்கள் இருப்பாங்க. நிறையா பெண்களுக்கு உண்மையாக பேசி நம்பிக்கையோடு பேசுகிறதுக்கு ஒரு கரெக்டான நட்போ தோழமையோ இருக்காது. யாரை நம்பி பேசுகிறதுன்னு தெரியாது. யாராவது ஒருத்தரை நம்பி பேசினா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். உண்மையான நட்பு, உண்மையான தோழமை ஒரு வயசுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு அமையிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஃபாரமாக அமைச்சு கொடுக்கணுன்றதுனால தான் எங்கள் குயின் பீஸ் நாங்கள் இணைஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரியான குயின் பீஸ் ஃபாரம்குள்ளே இருங்க, மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வெறி இருக்கணும், நம்ம சாகும்போது நம்ம பேர் அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க நம்ம சாதனை என்னன்னு பேசணும். ஒரு பெண்ணுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் விழாக்களில் நீங்கள் பெண்களை பெருசாக பார்க்க முடியாது. இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களையே பார்க்க முடியாது. அடுத்த தலைமுறையில் எப்படின்னா பெண்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது அந்த மாதிரியான ஒரு அவையில் இல்லை ஆண்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. பெண்களுடைய முன்னேற்றம் நவீன காலங்களில் அதிகமாகிட்டுருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரியான சூழலில் ஒவ்வொருத்தரும் இவங்க வந்துட்டு ஒரு நல்ல பாடகி, இவங்க வந்துட்டு ஒரு நல்ல டான்ஸர், அதாவது நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். ஒவ்வொரு ஆணுக்கும் கேட்டால் ஒவ்வொரு அங்கீகாரம், அவர் அந்த தொழில் பண்ணுறாருங்க, இவர் இந்த தொழில் பண்ணுறாருங்க இருக்குல்ல. ஒரு பெண்ணுக்கு மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க? ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வரணும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, கரெக்டுங்களா? ஏன்னா வந்துட்டு வெறும் ஐடி ப்ரொஃபஷனல் யாரும் சொல்லலை. ஒரு அங்கீகாரம் இருக்குது, ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம மனசில் ஒரு வெறி இருக்கணும், ஒரு பர்னிங் ஃபயர். நம்ம வந்துட்டு பெரிய அளவில் சாதிக்கணும். ஆனால் எந்த விஷயத்தில் சாதிக்கணும், நமக்கு என்ன திறமை இருக்குன்றதை நம்ம உணரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. தோல்வியில் வந்து முடியும். நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்துட்டு அசஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்மளை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய பாசிட்டிவ், இது நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அதை எப்படி பாசிட்டிவ்ஸாக மாற்றுறது. அப்போது நம்மளுடைய திறமைகள் என்னன்னு நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு வரும் அப்படின்னா அந்த திறமையை மட்டும் நோக்கி பயணிக்கணும். அதில் நம்ம எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ்ஃபுல்லான லேடிஸ் தான். ஆனால் நிறைய பேர் அவங்க ஆசைக்கு மூவ் பண்ணுறாங்க. இதை பண்ணால் ஆசை, அது பண்ணால் ஆசை அப்படின்ட்டு. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. அவங்களுடைய ஆசை அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப இருக்கணும். இதை நம்மளால் பண்ண முடியும், இல்லை இது பண்ணக்கூடிய பொசிஷனில் நம்ம இருக்கோம். பெண்களுக்கு ஆண்கள் மாதிரி இல்லாமல் குடும்ப சூழலும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அந்த குடும்ப சூழலும் ஒத்துழைக்கணும் அவங்க ஆசைக்கு. அது அவங்க திறமையோட அலைன்ட் ஆகணும். அப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய
திறமை பெண்களுக்கு இருக்குது, ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. மல்டி டாஸ்கிங், பூரி பண்ணிக்கிட்டே, தோசை சுட்டுக்கிட்டே, புருஷனையும் திட்டிக்கிட்டே, குழந்தையும் பார்த்துக்கிட்டே, புரியுதா, மாமியார்கிட்டையும் இது பண்ணிக்கிட்டு. ஆண்கள்லாம் முடியாது. ஒரு 2 வேலை எக்ஸ்ட்ராவாக கேட்டு பாருங்கள், ஒன்றா கத்திட்டு போயிடுவாங்க, காணலில் போய் உட்காந்துருவாங்க. பெண்கள்லாம் வந்துட்டு ஒரு அருமையான படைப்பு. இப்போ இந்த ஃபாரமில் நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, அடுத்த தடவை நம்ம சந்திக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடுத்த லெவலில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். பாடணும்னு நினைக்கிறீங்களா? பாடுங்க. படிச்சுட்டு இருக்கீங்களா பெண்கள்? உங்கள் வயசில் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு படிப்பு தான் உதவும். புருஷன் கூட இருக்கிறவங்க பெற்றவங்க எல்லாம் ஒரு பீரியட் தான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு பெண் தனியால் நிற்க முடியும்னா அந்த பெண்ணுக்கு படிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் இண்டிபெண்ட்டாக சமுதாயத்தில் மரியாதையோடு வாழ முடியும். அந்த மரியாதை படிப்பு மட்டும்தான் தரும். ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள், படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு நான் வந்துட்டு ரொம்ப பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்ட் ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன்லாம் கிடையாது. நான் பிறந்தது மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்தில். ஓகே, நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது முழுக்க முழுக்க நான் உண்டாக்குனது, அப்பா உண்டாக்குனதோ தாத்தா உண்டாக்குனதோ கிடையாது. அப்போது எனக்கு இந்த படிப்பு ஒரு வேளை இல்லைன்னா, கிராமம் தானே, மேட்டுப்பாளையம்னா கிராமம் தான், அங்கே பிறக்கிற காலத்தில், புரியுதுங்களா? எனக்கு உதவுனது படிப்பு. எந்த அளவுக்கு படிப்புனா, வேர்ல்டு அவார்ட்ஸ் கண்டினியூஸாக வாங்குகிற அளவுக்கு படிப்பு உதவுது. நான் வந்துட்டு யாரை நம்பியும் இல்லை. ஒரு ஆண் வேணும், ஒரு புருஷன் வேணும், என்னுடைய கூட பிறந்தவங்க வேணும், எல்லாருக்கும் நான் தேவைப்படுவேன். அதுதான் நம்ம சமுதாயத்தில் நம்ம கண்ணியமாக வாழ்கிறதுக்கு. எப்படின்னா, சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தேவைப்படுவீங்க. நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு பெண் நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு தடவை போய் நின்றுட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்ணியம் குறையும். அது அப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த நபரோட கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள், மூவ் பண்ண அந்த கண்ணியம் அடுத்தடுத்த லெவல் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளை சுற்றி நம்மளுடைய மக்கள் நம்மளை சார்ந்து இருக்கணும். இவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது உதவி நடக்கும், இவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது அட்வைஸ் நடக்கும். ஒரு பெண் அப்படி நிற்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல, கஜலட்சுமி அம்மா உங்களுக்கு தெரியுமா, குரூப்பில் ஒரு விஷயம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் அந்த விஐபி குரூப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தெரியாதனமாக யாரோ ஒருத்தர் ஷீபா, ஹாப்பி பர்த்டே ஷீபான்னு போட்டிருக்காங்க. ஷீபான்னு போடுறது ஒருமை. குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் அவங்கள பிடிச்சி திட்டி விட்டு, யோசிச்சு பாருங்கள், எப்படி ஷீபா அம்மானு போடுங்க, ஷீபா மேடம்னு போடுங்க, எப்படி நீங்கள் பேர் சொல்லி ஒரு